Hi friends, welcome to Study Kit. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலில் ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்ன அப்படின்னா எக்ஸல் ஓப்பன் ஆகிறதுக்கே டிலே ஆகும். ஸோ சம்டைம்ஸ் 1 minute 2 minutes 3 minutes கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டைம்ஸ் பார்த்தீங்க எக்ஸலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு அப்படி நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதனால் வருது அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அதை எப்படிலாம் சார்ட் அவுட் பண்ணலாம், இல்லை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம ஃப்யூச்சரில் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பாருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். எக்ஸல் இஷ்யூ வர்றதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கிறது, அப்படி இல்லைனா அதிகமான ஃபார்முலாஸ், அதிகமான கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் எக்ஸல் இஷ்யூ வர்றதுக்கான காரணம். ஸோ நம்ம இங்கே வந்து ரெண்டாக பிரிக்கலாம் அந்த இஷ்யூ. ஒன்று வந்து லார்ஜ் ஃபைல், அதாவது ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால வர இஷ்யூஸ், அதை எப்படி கம்மி பண்ணலாம், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது ஃபியூச்சரில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது, ஆனாலும் நமக்கு அந்த இஷ்யூ வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணணும், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றத அதர் சைடில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம இங்கே சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ சாம்பிளுக்கு இந்த ஃபைல் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃபைலோட சைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 MB. உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கம்மியான MB ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸல் ஃபைல் தான், எக்ஸ்எல்எஸ் ஃபார்மேட்டில் உள்ள ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் சைஸை கம்மி பண்ணுறதுக்கு இதை வந்து பைனரி ஃபைலாக சேவஸ் பண்ணணும். ஸோ சேவஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பைனரியாக சேவ் பண்ணிடுங்க, அதாவது எக்ஸல் பைனரி ஒர்க் புக் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா மொரார்லெஸ் இருக்கிற ஃபைல் சைஸ் கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட், வேறு என்னென்ன இஷ்யூஸ்லாம் இந்த இதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர் பார்த்தீங்கன்னா இங்கே கலர் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் ஃபில்லிங் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபைல் சைஸ் அதிகமாகும், அதையும் நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்டு, இந்த 3 காலம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் உங்களுக்கு ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் டோட்டலாக பாருங்கள் உங்களுக்கு 19,989 ரோஸ் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் கலர்ஸ் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே எல்லாமே ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ட்ராக் பண்ணும் அப்படின்ற ரிப்போர்ட் அப்டேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுன்றதுக்காக, அதாவது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டேட்டா போடுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு டேட்டா போடும்போது ரைட் சைடில் உள்ள இந்த ஃபார்முலாவெல்லாம் கீழே ட்ராக் பண்ணுன்றதுக்காக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார்முலான்றது ஹைலைட் பண்ணுறது மேண்டேட்ரி தான், பட் உங்களுக்கு வந்து ஃபுல் டேட்டாவையும் நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெட்டரில் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு நோ ஃபில் கொடுத்துடலாம். ஸோ இதுவும் அவாய்ட் பண்ணுற மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸில் என்ன எரர் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டுடே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க டெலிவரி ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த டுடே ஃபார்முலா ரன்னிங் ஃபார்முலா, அதாவது நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டமில் உள்ள என்ன டேட் இருக்குது அந்த சிங்க் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைல் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டுடே ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் இந்த மாதிரி இந்த லைனில் மட்டும் எல்லா ஃபார்முலா வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள லைன்லலாம் வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிவிடு. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட். தேர்ட் ஒன், டூப்ளிகேட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கவுண்டிஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் கவுண்டிஃபும் ஃபைல் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும்போதே கவுண்டிஃப் ஃபார்முலா ரன் ஆகும். ஸோ இதுவும் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஃபார்முலா. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியமாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்ற டைமில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் இஷ்யூஸ். இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இந்த ஃபைல் எவ்வளோ சைஸ் காட்டுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் நான் இங்கே பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கலர் ஃபில் பண்ணி இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளஸ் இங்கே 3 காலம்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த அடிஷ்னலாக இங்கே காலம்ஸில் ஃபார்முலாஸ் போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும் நான் அந்த ஃபார்முலாஸை வச்சுருக்கேன். பேலன்ஸ் உள்ள ரோஸ் எல்லாத்தையும் நான் அதை வேல்யூஸாக இங்கே மாற்றிட்டேன். ப்ளஸ் இந்த ஃபைலை வந்து
பைனரி ஃபைலாக சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபைல் சைஸ் பாருங்கள் 1.15 MB. ஸோ இதுதான் ஃபைல் சைஸை கம்மி பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதெல்லாம் தான் செக் பாயிண்ட்ஸ். நீங்கள் ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஃபைல் சைஸ் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களால் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அதர் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஈவன் தோ நமக்கு வந்து அந்த எக்ஸல் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கும் ஸ்லோ ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்மால் ஃபைல், அதாவது சின்ன ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலில் என்னென்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபைலோட சைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், 2 MB. ஸோ இதில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஷீட் 1லேருந்து VLOOKUP போட்டிருக்காங்க, இதுலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன, VLOOKUP ஃபார்முலாஸ் பெரும்பாலும் ஸ்லோ பண்ணாது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் அதிகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபார்முலாஸில் தான் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், COUNTIF பண்ணியிருக்காங்க, டுடே, நவ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபார்முலாவுமே கண்டிப்பாக ஸ்லோவாகிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ஒரு சாம்பிள் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒர்க் பண்ணும்போது தான் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்னால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு 2 ரோவை நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டெலிட் கொடுத்துட்டேன். இங்கே உங்களுக்கு லோடிங் சிம்பிள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், எங்களுக்கு இங்கே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2400 ரோஸ் தான் இருக்குது. அந்த 2400 ரோஸை டெலிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். இங்கே டெலிட் பண்ணிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா 2400 ரோஸ் டெலிட் ஆகிறதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் 2 minutes ஆயிருக்கு. 2 minutesன்றது உங்களுக்கு மேபி பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50,000 ரோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் வச்சுக்கோங்க, பேலன்ஸ் எல்லாத்தையும் வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் ஒரு சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபைல் சைஸ் எப்படி கம்மி பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார்முலா வந்து அதாவது இந்த ஸ்டேட்டை VLOOKUP, அதாவது சிட்டியை வச்சு ஸ்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஃபைலில் கிடையாது, நியூ எக்ஸல்ன்றதை வேற ஒரு ஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி எடுத்துகிட்டு வரும்போது இதை நீங்கள் வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணாமல் இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து லிங்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது லேட் ஆகும், ப்ளஸ் அந்த ஃபைல் இல்லைன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும், வேல்யூஸும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு எக்ஸல்லேருந்து இன்னொரு எக்ஸலில் லுக்கப் போட்டு வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா வேல்யூஸ் ஃபார்முலா போட்டு முடித்ததுக்கப்புறம் வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் எந்த செல்லில் போட்டிருக்கீங்கன்றதை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த செல்லில் இந்த ஷீட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் டேட்டாவில் போனீங்கனாலே உங்களுக்கு எடிட் லிங்க்ஸ் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வேறு ஒரு ஷீட்டில் இருந்து இந்த ஷீட்டுக்கு லுக்கப் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது இன்டர்லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா எல்லாத்தையுமே வேல்யூஸாக மாற்றிடுறேன். இப்போ அந்த எடிட் லிங்க்ஸ் டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷீட்டில் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் பாயிண்ட்ஸ் எக்ஸலில் ஸ்லோ ஆகுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நம்ம இப்போ இதுவரை என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோன்றதை சம்மரைஸாக பார்க்கலாம். மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஃபைல் ஃபார்மேட் பைனரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் COUNTIF ஃபார்முலா தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபார்முலா, நவ் ஃபார்முலா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், செல்லில் வேல்யூ, செல்லில் கலர் ஃபில்லிங் பண்ணாதீங்க, பார்டர்ஸ், செல்லை சுற்றி பார்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாதீங்க, செல்லில் ஃபாண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார்முலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அன்டில் அன்லெஸ் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் எல்லா ரோஸ்லையும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு டாப் ஆஃப் த ரோவில் மட்டும் ஃபார்முலாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு மெத்தட்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா?
ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்டடி கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டாபிக்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.